கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கண்டக்டருக்கு அவ்வளோ பேசலை. ஆனால் குறிப்பிட்டு இவர் பேசுகிறது கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது. கரெக்டாக நடந்துக்கிறாரு, ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிறாரு. அந்த S11 இதில் வர்றவர் கரெக்டாக ஆனால் நான் என்ன சொன்னால் அதிகாரம் அதிகம். இந்த இறக்கி விட்ருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், ஓவராக பேசுகிறையா நீ ஆச்சா ஓச்சானா. அங்கே யாரும் ஓவராக பேசுகிறக்கே இல்லை. ஏன்னா அவங்கவுங்க எப்படா வேலைக்கு போகணும்னு பறந்துட்டு வரும், புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் கவனித்து அதனுடைய துறையை சார்ந்தவங்க மக்களுக்கு தேவையானது செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, பயணிக்கிறவங்களும் கொஞ்சம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தாங்கன்னா ஸ்பாட்லேயே அவங்கள அங்கே நிறுத்தி நீ பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் அவங்கள பஸ் விட்டு இறக்கி விட்டுருங்க, புரிஞ்சுதா? அதாவது ரீசன் கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ இது காதில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன வேணும்னே அந்த பஸ்ஸுக்குள்ளேருந்து நீங்கள் இறக்கி விட்றீங்கன்னா அதுக்கு சாலிடாக ரீசன் வேணும். அதே சமயம் இங்கேருந்து என்ன சொல்கிறது, அந்த சிங்காநல்லூர் போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த வண்டி, அவ்வளோ தூரம் பயணிக்கிற தூரத்துக்காக தான் நம்ம ஏறுறோம். இந்த நடுவில் இறக்கி விட்ருவேன், நடுவில் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். இன்னும் நான் நிறையா சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஒரு நாளுக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சு பயணம் பண்ணி நம்ம போகிறோம் இல்லையா, போகும்போது நம்மளுக்கு பல்லாயிரம் விஷயங்களோடு போவோம். அப்போ நீங்கள் காரணமே இல்லாமல் உங்களோட அதிகாரத்தின் பேரில் சத்தம் போடும்போது இன்னும் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி சங்கடம் இருக்கும். அதே சமயம் ஒரு சிலர் 10 பேருக்கு முன்னாடி நம்மளை பேசிட்டாங்களே அப்படிங்கிற மன அழுத்தத்துக்கும் போவாங்க. அந்த பாவங்களுக்கு நீங்கள் பலியாட ஆயிடாதீங்க, அவ்வளோதான்.